ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இலங்கையில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். 20 வீதிகள், பள்ளி, கல்லூரி, நீதிமன்றம் அப்படின்னு ஒரு நகரத்தையே உள்ளடக்கின இலங்கையோட பிரம்மாண்டமான கோட்டை தான் காளிக்கோட்டை. இந்த கோட்டை கட்டி பல வருஷங்கள் ஆயிருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்வையாளர்களை வசீகரிக்கிற மாதிரி தான் இந்த கோட்டை இருக்குது. இந்த கோட்டையை எதுக்காக கட்டினாங்க, இப்படி இந்த கோட்டைக்குள்ள என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இலங்கையோட தென்மேற்கு முனையில இருக்கிறது தான் காளி நகரம். பல நூற்றாண்டுகளாவே ஒரு முக்கியமான துறைமுகமா செயல்பட்டு வந்த நகரம் தான் அது. அதாவது மொராக்கோவோட புகழ்பெற்ற பயணியான இபின் பதூதா 1344 வருஷம் காளி நகருக்கு வந்தப்பவே இலங்கை மிக முக்கியமான துறைமுகங்கள்ல ஒன்னா இருந்திருக்கு. அதாவது மொராக்கோவோட புகழ்பெற்ற பயணியான இபின் பதூதா 1344 வருஷம் காளி நகருக்கு வந்தப்பவே இலங்கையோட மிக முக்கியமான துறைமுகங்கள்ல ஒன்னா இருந்ததா யுனெஸ்கோ இணைய பக்கத்துல நியூஸும் இருக்குது. ஒரு காலகட்டத்துல இலங்கையோட முக்கியமான வர்த்தக மையமாகவும் இருந்த இந்த காளி நகரம் அதுக்கப்புறம் கொழும்பு நகர்கிட்ட அந்த அந்தஸ்தை இழந்துட்டாலும் இப்பவும் இலங்கையில இருக்கிற அழகான நகரங்கள்ல ஒன்னாதான் இருக்குது. இப்போ காளி நகரோட மிக முக்கியமான ஈர்ப்பு அங்க இருக்கிற கோட்டை தான். 16ஆம் நூற்றாண்டோட துவக்கத்துல, அதாவது 1505 வருஷத்துல இந்த துறைமுகத்துல வந்து நின்னா போர்ச்சுகீசிய கப்பல் ஒன்னுல இருந்து இறங்கியிருக்காரு இராணுவ தளபதியான லாரன்சோ தே அல்மைதா. அவரு திட்டமிட்டு அந்த ஊருக்கு வரல, கடல்ல அந்த தருணத்துல வீசின புயல்னாலதான் அங்க வந்து சேர்ந்தாரு அப்படின்னு சில பதிவுகள் இருக்குது. அவர் இங்க வரும்போது அந்த பகுதி கோட்டை ராச்சியமா இருந்துச்சு. அந்த நாட்டோட அப்போதைய மன்னரா இருந்தவர் 9ஆம் பராக்கிரம பாஹு. லாரன்சோ கொஞ்ச நாள்லயே மன்னருக்கு ரொம்பவே நெருக்கமாயிட்டாரு. காளி துறைமுகத்தோட முக்கியத்துவம் போர்ச்சுகீசியர்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருந்துச்சு. இதனால மன்னர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு 1541 வருஷத்துல காளி பகுதியில ஒரு கோட்டையையும் தேவாலயம் ஒன்னையும் கட்ட ஆரம்பிச்சாங்க போர்ச்சுகீசியர்கள். 1543 வருஷத்துல கோட்டைக்குள்ளேயே பிரான்சிஸ்கன் தேவாலயமும் கட்டப்பட்டுச்சு. அந்த கோட்டை அப்போ மண்ணாலையும் கட்டைகளாலையும் தான் உருவாக்கப்பட்டுச்சு. சில வருஷத்துக்கு அப்புறம் கொழும்பு நகரத்துல இருந்து செயல்படுறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு போர்ச்சுகீசியர்கள் நினைச்சிட்டு அங்கே போனாங்க. ஆனா கொழும்பு மேல சீதவக்கை ஆண்ட மன்னன் ராஜசிங்கன் தாக்குதல் நடத்திட்டு வந்ததுனால மறுபடியும் காளி நகரத்துக்கு வந்துட்டாங்க போர்ச்சுகீசியர்கள். அதுக்கப்புறம் டச்சுக்காரர்களோட பார்வையும் காளிக்கோட்டை பக்கம் திரும்பிச்சு. 1640 வருஷம் மார்ச் 8ஆம் தேதி காளி வளைகுடால டச்சு படைகள் நுழைய ஆரம்பிச்சிச்சு. தொடர்ச்சியா 4 நாட்கள் காளிக்கோட்டையின் மேல குண்டு வீசி தாக்குதல் நடத்தினாங்க. முடிவுல 1640 வருஷம் மார்ச் 31ஆம் தேதி கோட்டை வீழ்ந்துச்சு. இந்த கோட்டையை பிடிக்கிறதுல டச்சு படைகளுக்கு பெரிய அளவுல உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தாலும் இலங்கையோட நறுமண பொருள் வர்த்தகத்துல அவங்களோட ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இது ரொம்பவே வழிவகுத்துச்சு. டச்சுக்காரர்கள் கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அங்கே கட்டப்பட்டிருந்த மண்ணாலும் கட்டைகளாலும் கட்டப்பட்டிருந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ஆத்திட்டு காளி தீபகற்பம் முழுவதையும் உள்ளடக்கி கல்லாலான ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு முடிவு பண்ணாங்க. சிங்களர்களோட உதவியோட சீக்கிரமாவே அந்த கோட்டையும் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கோட்டையோட பரப்பு மட்டுமே சுமார் 52 ஹெக்டேர். இந்த கோட்டையை சுத்தி 18 கொத்தளங்களும் இருக்குது. இந்த கோட்டையோட பெரும்பாலான சுவர் பகுதிகள் 1663 வருஷத்துல கட்டி முடிக்கப்பட்டுச்சு. கடலை ஒட்டின பகுதிகளிலையும் கோட்டை சுவரை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 1729 வருஷம் இப்போ இருக்கிற மாதிரி அந்த கோட்டை இருந்துச்சு. 1775 வருஷத்துல கோட்டைக்குள்ள ஒரு புரொட்டஸ்டன்ட் தேவாலயமும் கட்டினாங்க. என்னதான் டச்சுக்காரர்கள் இந்த கோட்டையை அழகா கட்டினாலும் ரொம்ப காலம் அவங்களால இந்த கோட்டையை வச்சிருக்க முடியல. கொழும்பு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் 1796 வருஷம் பிப்ரவரி 23ஆம் தேதி காளிக்கோட்டையையும் அவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தென்னிலங்கையோட நிர்வாக மையமாவே விளங்குச்சு காளி நகரம். இந்த கோட்டை பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கோட்டைக்குள்ள புதுசா பல இடங்களை கட்டினாங்க. கோட்டையை சுத்தி இருந்த அகழி நிரப்பப்பட்டுச்சு. புதுசா இரும்பாலும் சுண்ணாம்பாலும் கலங்கரை விளக்கம் ஒன்னும் கட்டினாங்க. இந்த கோட்டைக்கு 2 வாயில்கள் இருக்குது. ஒன்னு 1669 வருஷம் டச்சுக்காரங்கனால கட்டப்பட்டது. அதை ஒட்டி ஒரு அகலையும் கீழே இறக்கி ஏற்ற வகையில ஒரு பாலமும் இருந்திருக்கு. இந்த வாயிலுக்கு மேல டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற எழுத்துக்களோட கூடிய முத்திரையும் இருந்திருக்கு. பிரிட்டிஷ்காரங்க கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த முத்திரை கோட்டையோட உள்பக்கமா மாற்றப்பட்டு 3வது சார்ஜ் மன்னரின் முத்திரை பதிக்கப்பட்டுச்சு.
கோட்டை பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் 1873 வருஷத்துல புதுசா ஒரு வாயில் அமைச்சாங்க. தற்போது அந்த வாயில் தான் பிரதானமா இருக்குது. இந்த கோட்டைக்குள்ள உள்ள கழிவுநீர் அகற்றும் வழிமுறை இப்பவுமே வியக்கத்தக்க வகையில பார்க்கப்படுது. அதாவது கடல் நீர் மட்டம் உயரும் போது கடல் நீர் கழிவுநீர் கால்வாய்க்குள்ள புகுந்து அதை வெளியேற்றும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டோட நடுவுல பிரிட்டிஷ்காரங்க கொழும்பு நகருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாட்டோட தலைநகரமாகவும் மாத்திட்டாங்க. இதனால கொஞ்ச காலத்திலேயே காளிக்கோட்டையோட முக்கியத்துவம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தெற்கு அப்புறம் தென்கிழக்கு ஆசியால ஐரோப்பியர்களால கட்டப்பட்ட மிகச்சிறந்த கோட்டை நகரங்கள்ல காளிக்கோட்டை தான் சிறந்த உதாரணமா பார்க்கப்படுது. இந்த கோட்டை இப்போ யுனெஸ்கோ மரபுரிமை சின்னமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. கோட்டை கட்டப்பட்ட காலத்துல கோட்டைக்குள்ளதான் பிரதானமான நகரமே அமைஞ்சிருந்திருக்கு. இப்பவும் கோட்டைக்குள்ள ஸ்கூலு, காலேஜ், கோர்ட்டு, கடை வீதிகள், நிர்வாக அலுவலகங்கள் எல்லாமே இருக்குது. கோட்டைக்கு வெளியிலையும் மிகப்பெரிய நகரம் இருக்குது. இலங்கையில உள்ள மிகப்பெரிய விசாலமான கோட்டை இந்த காளிக்கோட்டை தான். உள்ளுக்குள்ளேயே 20க்கும் மேற்பட்ட வீதிகள் இருக்குது. தற்போது உள்ள காளி நகரம் பிற்காலத்துல உருவானதான். அந்த காலத்துல இருந்த காளி நகரம்ங்கிறது கோட்டைக்கு உள்ள இருந்த நகரம் மட்டும்தான். இப்பவும் அது மிக சிறப்பான ஒரு நகரமா தான் இருக்குது. காளிக்கோட்டைக்கு அடுத்தபடியா இலங்கையில உள்ள மிகப்பெரிய கோட்டை யாழ்ப்பாணத்துல இருக்கிற கோட்டை தான். ஆனா அதோட பெரும் பகுதிகள் சிதைஞ்சிருச்சு. இந்த கோட்டைக்குள்ள போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் கால புதையல்கள் இருக்கிறதா கதைகளும் இருக்குது. ஆனா அப்படி எதுவும் இதுவரைக்கும் கிடைச்சதே இல்லை. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் அப்படின்னு பல காலனி ஆதிக்க நாடுகள்னால ஆளப்பட்ட இலங்கை இந்த காளிக்கோட்டை தவிர யாழ்ப்பாண கோட்டை, திருகோணமலையில உள்ள ஃப்ரெட்ரிக் கோட்டை, மட்டக்களப்பு கோட்டை, மன்னார்ல இருக்கிற அரிப்புக்கோட்டை அப்படின்னு பல கோட்டை பிரதேசங்களை வச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.